எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலேயே என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, வாங்க அப்படியே போடலாம். கிச்சன் எல்லாமே நீட் ஆக்கிட்டேன். சமைச்சி முடிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். காலையில் வந்து நவர மீன் வந்து குழம்பு வச்சேன். நவர மீன் குழம்பு இது தனியாக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இது வந்து ஓட்ஸு. நவர மீன் குழம்பும் ஓட்ஸும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தான். வெயிட் லாஸ் பண்ணக்கு வேண்டி அந்த தவுட்டெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வெயிட் லாஸுக்கு வேண்டி. வேறு ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஓட்ஸ் இது எனக்கு தனியாக கிண்டி வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்பும் ஓட்ஸும் எனக்கு. அதுக்கு பிறகு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன பார்த்திங்கன்னா சாலை மீனை வந்து குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு வச்சு இன்னும் எல்லாமே அரிஞ்சு பறவை போடணும். மீனை நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இது வந்து என்ன பார்த்திங்கன்னா இறாலை வந்து இந்த ஒரு தொக்கு போல் வைக்க போகிறேன். உள்ளி தக்காளி எல்லாமே கொஞ்சம் வெட்டி போட்டு தொக்கு போல் வைக்க போகிறேன். இவ்வளோ இறாலை வந்து 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இருக்குதுன்னு பாருங்கள். கழுவியாச்சுன்னா இவ்வளோ தான் இருக்குது. கொஞ்சம் தான் சூம் பண்ணி காமிக்க பாருங்கள். இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ 100 ரூபா. சாலை மீன் இவ்வளோ வந்து 50 ரூபா. எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 5 6 7 8 9 11 சாலை மீன் வந்து 50 ரூபா. அதேமாரி இந்த நவர மீனும் வந்து ஒரு 2 3 நவர மீன் வந்து சின்ன நவரை தான். நவரை வந்து 50 ரூபான்னு தந்தாங்க. அதுக்கு பிறகு எங்கள் மாமி வந்து சுடு தண்ணி தான் குடிப்பாங்க. பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சூடு இது நல்லா கொதுன்னு இப்போ தான் இருக்குது. சூடு தண்ணி அனத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோறு வச்சாச்சு. நான் சோறு சாப்பிட மாட்டேன்ல, அதனால இன்னும் சோறு கம்மி தான். அடுத்து நிதிஷுக்கு வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அவன் ஒரு குடிச்சாச்சு. இனி வந்து சீனி போடலை. இனி சீனி போட்டு ஒரு கவரை கொடுக்கணும். இனி இந்த பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். காய்ச்சப்புறம் மீதி இருக்குது. இதெல்லாமே காலை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இனி ஒருக்கா கூட சமையல் பின்ன இருக்குது. இது வந்து கேவலமாக காக்கா எறும்பு சொல்லுவாங்க. காக்கா எறும்பாக ஊந்துட்டு தெரிஞ்சு, அதனால் நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சிலாம் வச்சுட்டேன். இனி பின்ன சமையல் இருக்குது. அடுத்து வந்து பாத்திரம் கிடக்கு நிறைய. இந்த இவ்வளோ பாத்திரம் கிடக்கு. இவ்வளோ பாத்திரத்தையும் கழுவிட்டு தான் மீன் கூட்டுள்ள வைக்கிறது. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிடும். இது வந்து மீன் கூட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பின்னம் பாத்திரத்தை கழுவணும். அதனால் இனி பாத்திரம் ஆகாது. ஏன்னா இந்த ரெண்டுத்துலேயும் மீன் கூட்டை தான் வைக்க போகிறோம். இதில் கூட்டு வைக்க போகிறோம். இதில் வந்து இது வைக்க போகிறோம் இந்த பாத்திரத்தில். அதில் வேறு பாத்திரமும் ஆகாது. அதனால் இவ்வளோ பாத்திரத்தையும் கழுவிட்டு இது ரெண்டு அடுப்பு இருக்குது. 2 அடுப்புலையும் ஒவ்வொன்றா தூக்கி வச்சாச்சுன்னா நம்மளோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இனி வீடு தூக்கணும். வீடு கொஞ்சம் கேவலமாக கிடக்கும். ஏன்னா வீடு எல்லாமே தூக்கலை பாருங்கள். வீடு எல்லாமே கொஞ்சம் தூசியாக தான் கிடக்கும். வீடு தூக்கணும். வீடெல்லாம் தூத்து முடிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு வெளியே பார்த்தாச்சுன்னா குரங்குகள். இன்றைக்கி வந்து காலையிலேயே மழை வந்து கிடக்கு. மழை எப்போ பெய்யுதுன்னு ஒன்றும் தெரியலை. காலையிலே குரங்குகள் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். அதுவும் மழை வருதுனாலே நேரத்தை வந்துடும். இந்த வெளியோடி கிடக்கும் இல்லை இறைகள் எல்லாம் அந்த ஏதாவது தேங்காய் ஏதாவது தர்பூசணியில் உள்ள தோடு அப்படிலாம் கிடக்கும்ல பழத்தொலி அதெல்லாம் சாப்பிடக்குன்னு காலையிலேயே வந்துடும் நேரத்தை. இன்றைக்கி மழை வரனால சீக்கிரம் வந்திருக்கு குரங்குகள்லாம். இங்கே பாருங்கள் குரங்கு தெரியுது. உங்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் 3 குரங்கு இருக்குது. அங்கே 2 குரங்கு வந்து பேனு கொண்டுட்டுருக்கு பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள் ஜோடியாட்டு. இந்த சைடு 2 இருந்து பேனு கொள்ளுது. அந்த சைடு 2 இருந்து பேனு கொண்டுட்டுருக்கு. ஜோடியாக இருந்து பேனு கொண்டுட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையில் மழை வந்து கிடக்கு. அதேமாதிரி எங்கள் வீட்டு சக்கை மரத்தில் 2 வருஷத்துக்கு பிறகு இந்த வாட்டியே சக்கை காய்ச்சிருக்கு. அது ஒரு தனி வீடியோ எடுத்து போடுறேன். இந்த சக்கை வந்து என்ன சக்கை? சோத்து சக்கையா? சோத்து பிளாவான் இது. இந்த சக்கை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நான் வந்த பிறகு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு. நிறைய இந்த வாட்டி வந்து இந்த சக்கை காய் கிடக்குது. சரியா? இது என்ன சோத்து சக்கைன்னு தான் எங்கள் மாமி சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி இது காய்ச்சி பறித்த பிறகு நான் சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா? இனி இதுதான் என்னுடைய காலை ரொட்டீன் விலாகு. இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.